Good morning to all. Today you are going to learn about the formation or incorporation of a company. Okay, last class you have already seen what are all the various objectives of company law and the Companies Act 2013. So, as per the Companies Act 2013, how a company can be incorporated or formation of a company. Section 3 subsection 1 of the act states that a company may be formed for any lawful purpose. அதாவது செக்ஷன் 3 சப்செக்ஷன் 1 என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டோன்னா ஒரு கம்பெனி வந்து லாஃபுல் ஒரு சட்டப்படியான ஒரு பர்பஸுக்காக நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? 7 or more persons வேற கம்பெனி டு பி ஃபார்ம்டு ஏ பப்ளிக் கம்பெனி. 7 அதுக்கு மேல் பேர் இருந்தாங்கன்னா அதுக்கு வந்து பப்ளிக் கம்பெனி சொல்லுவாங்க. 2 or more person 2 அதுக்கு மேலே மக்கள் சேர்ந்து பண்ணாங்கன்னா வேற கம்பெனி ஆஸ் ஃபார்ம்டு டு பி ஏ ப்ரைவேட் கம்பெனி, அது ஒரு ப்ரைவேட் கம்பெனின்னு சொல்லுவாங்களாம். இப்போ 7 அதுக்கு மேலே பேர் இருந்தாங்கன்னா பப்ளிக் கம்பெனி, 2 அதுக்கு மேலே பேர் இருந்தாங்கன்னா அது வந்து ஒரு 3 பேர் சேர்ந்து 4 பேர் சேர்ந்து செய்கிறாங்கன்னா அது ப்ரைவேட் கம்பெனி. இன்னொரு கம்பெனி இருக்குது பாருங்கள், 1 person கம்பெனி, ஓபிசி சொல்லுவாங்க. ஓபிசி 1 person கம்பெனி. கம்பெனி டு பி ஃபார்ம்டு டு பி 1 person கம்பெனி, தட் is to say private company by subscribing their names, his name to be a memorandum and complying with the requirements of this act in respect of registration. ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக ஒரே ஒருத்தர் அவங்க கையில் வைக்கினா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ மெமோராண்டத்தில் வந்து அவரோட பேர் மட்டும்தான் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா 1 person கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட லீகல் ஹேர் ஆருன்று கூட அதில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அதாவது அவங்க இறந்த பிறகு அந்த கம்பெனியோட ஓனர், லீகல் ஓனர் யாராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அதில் இருக்கும். இப்போ நம்ம இந்த கம்பெனி ஃபார்மேஷனுக்காக அதாவது என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, ப்ராசஸ்னால் ஸ்டேஜஸ் சொல்லுவாங்க, ரெண்டும் ஒன்று தான். பட் அந்த ப்ராசஸ் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் எ கம்பெனி, ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணும்போது 4 ப்ராசஸ் இருக்குது, ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ப்ரொமோஷன், 2வது ஸ்டேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன், 3rd கேபிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன், 4th கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு 4 ஸ்டேஜ். அப்போ 1 by 1 ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்ம படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன். திஸ் இஸ் நெசசரி ஃபார் ப்ரைவேட் ஆஸ் வெல் ஆஸ் பப்ளிக் கம்பெனி. Now promotion, first stage in the formation of a company, promotion. It is the first stage in the promotion of a company அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனியோட ப்ரொமோஷனுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இதுதான். அப்படி ஃபார்மேஷனுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டேஜுன்றது வந்து ப்ரொமோஷன். அது த ஒன் ஹூ ஹாவ் ஐடியா டு ஃபார்ம் ஏ கம்பெனி. கம்பெனி ஃபார்ம் பண்ண ஒரு ஐடியா இருக்குன்னு அவங்கள ப்ரொமோட்டர்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரொமோட்டர் தான் என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸு பண்ணுவாங்க. இப்போ ப்ரொமோட்டர்னால் த ஒன் ஹூ ஹாவ் ஐடியா டு ஸ்டார்ட் ஏ கம்பெனி. ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுக்காக யார் ஐடியா வச்சுருக்காங்களோ அவங்கள வந்து ப்ரொமோட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அந்த ப்ரொமோட்டர் வந்து அதாவது ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுக்காக என்னென்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பாருங்கள், ப்ரிலிமினரி ஸ்டெப்பு என்ன. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள், அப்பாயிண்ட் பேங்கர், சாலிசிட்டர், புரோக்கர் ஃபார் த கம்பெனி. அப்பாயிண்ட் பேங்கர், ஒரு பேங்கர் அப்பாயிண்ட் பண்ணோம். ஆல் த டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் டூயிங் த்ரூ பேங்கு மூலியமாக தான் பண்ணணும். ஸோ அப்பாயிண்டிங் பேங்கர். சோலிசிட்டர், எனி கேஸ் லீகல் கேஸு ஹேண்டில் பண்ணதுக்காக அக்கௌண்ட்ஸோட சரியான ஃபார்மெட்லேயும் அது வந்து சப்மிட் பண்ணதுக்காக சோலிசிட்டர். தென் புரோக்கர், கம்பெனியோட அக்ரிமெண்ட்ஸு, கான்ட்ராக்ட்ஸு அதெல்லாம் புரோக்கர்ஸ் மூலியமாக தான் பண்ணுவாங்க. அப்போ இந்த புரோக்கர்ஸ் இருந்தால் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறது. இது எல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் பாருங்கள், ப்ரிப்பேர் மெமோராண்டம் அண்ட் ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன். லாஸ்ட் இயர் யூ ஹேட் லேர்ன்ட் வாட் இஸ் மீன் பை மெமோராண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன். அது ரெண்டும் ப்ரிப்பேர் பண்ணோம். ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரு பப்ளிக் கம்பெனியாக இருந்தாலும் சரி தான், ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தாலும் சரி தான், ஷேர் கேபிட்டல் உள்ள கம்பெனிஸாக இருந்தால் இது வந்து மெமோராண்டமும் ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன், மெமோராண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன் ரெண்டுத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி ரெஜிஸ்ட்ரார்கிட்ட கொண்டு போய் சப்மிட் பண்ணணும். Then find a person who are ready to sign the articles and memorandum. Articles and memorandum மெம்பர்ஸு சைன் பண்ணணும். அவங்களுக்கு அந்த சைன் பண்ண வேண்டியவங்களோட பேர் யார் சைன் பண்ணணும் அதெல்லாம் சைன் வாங்கி கரெக்டாக வச்சுக்கணும். என்டர் இன்டு ப்ரிலிமினரி கான்ட்ராக்ட்ஸ் வித் அண்டர் ரைட்டர்ஸ், சப்ளையர்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். அண்டர் ரைட்டர்னால் ஷேர் விற்று கொடுக்குறவங்க,
ஷேர் விற்க முடியாது இல்லையா, புது கம்பெனியான விற்க முடியாது. அப்போ அண்டர் ரைட்டிங் பண்ணுவாங்க. கமிஷன் கொடுத்தனா அவங்க வந்து விற்க முடியாத ஷேர்ஸ் அவங்களே வாங்கிப்பாங்க. அப்போ அவங்க யார் யார், அப்போலாம் சப்ளையர்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், கம்பெனிக்கு ரா மெட்டீரியல்ஸ் யார் யார் சப்ளை பண்ணுவாங்க அவங்களோட லிஸ்ட்டு. அவங்க கூட கான்ட்ராக்ட் வச்சுருப்பாங்க. அந்த கான்ட்ராக்டோட ப்ரிலிமினரி கான்ட்ராக்ட் இத்தனையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் சப்மிட் பண்ணோம் ஃபார் த ப்ரமோஷன் ஆஃப் ஒரு ஃபார்மேஷன் ஆஃப் எ கம்பெனி. கம்பெனியோட ஃபார்மேஷனுக்காக ஃபஸ்ட்டு ப்ரமோஷன் ஸ்டெப்பு தான் இது. என்னது, அப்பாயிண்ட் பேங்கர், சொலிசிட்டர் அண்ட் புரோக்கர், ப்ரிப்பேர் மெமோரண்டம் அண்ட் ஆர்டிகிள்ஸு, ஃபைன் பர்சன்ஸ் டு சைன் ஆர்டிகிள்ஸ் அண்ட் மெமோரண்டம், தென் என்டர் த ப்ரிலிமினரி கான்ட்ராக்ட்ஸ் வித் அண்டர் ரைட்டர்ஸ் அண்ட் சப்ளையர்ஸ் ஆஃப் த கம்பெனி. அப்புறம் வந்து செகண்ட் ஸ்டேஜ் இன்கார்பரேஷன் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன். ரெஜிஸ்ட்ரேஷனில் அதுக்கு இன்னொரு பேர் இன்கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு இன்கார்பரேட் பண்ணதுன்னு சொல்லுவாங்க. கம்பெனிஸ் ஆக்ட் படி அதுக்கு பேர் இன்கார்பரேஷன் சொல்லுவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணோம் இல்லையா, அதுதான். திஸ் இஸ் த செகண்ட் ஸ்டேஜ். இது வந்து செகண்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அது யார் பண்ணுவாங்க, ப்ரொமோட்டர் தான் பண்ணுவாங்க. ப்ரொமோட்டர் இஸ் அ பர்சன் ஹூ ஹாவ் பிஸ்னஸ் ஐடியா அண்ட் இனிஷியேட்ஸ் த கம்பெனி இனிஷியேட் பண்ணுறவங்க அவங்க தானே, அப்போ அவங்க தான் பண்ணுவாங்க. ப்ரொமோட்டர் டஸ் த ஃபாலோயிங், என்ன பண்ணுவாங்க பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபார் அவைலபிலிட்டி ஆஃப் நேம் ஆஃப் த கம்பெனிக்கு ஒரு புது பேர் வைக்கணும். அதுக்கு அவைலபிலிட்டி ஆஃப் நேம் ரெஜிஸ்ட்ரார்கிட்ட போய் கேட்கணும். நான் ஒரு புது கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு கம்பெனியோட பேர் என்னென்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவைலபிலிட்டி வேணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனிஸோட லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அதில் வைக்கணும், நேம் செலக்ட் பண்ணக்கூடாது, அதுக்காக அது கொடுப்பாங்க. செகண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெமோரண்டம் அண்ட் ஆர்டிகிள்ஸ் ஆஃப் த கம்பெனியோட மெமோரண்டம் ஆர்டிகிள்ஸும் ப்ரிப்பேர் பண்ணி என்ன பண்ணணும், சப்மிட் பண்ணணும். தென் டிக்ளரேஷன் ஃப்ரம் த ப்ரொஃபஷனல்ஸ்கிட்டேருந்து டிக்ளரேஷன் வாங்கணும். எது ப்ரொஃபஷனல்ஸ்னால் அவங்க வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. பல டைப் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க. அப்போ அவங்ககிட்டேருந்து வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து டிக்ளரேஷன் வாங்கணும். அடுத்து பாருங்கள், ப்ரிப்ரேஷன் ஆஃப் அஃபிடவிட் ஃப்ரம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆஃப் மெமோராண்டத்தில் சப்ஸ்கிரைபர்ஸ் அதில் சைன் பண்ணியிருப்பாங்க. அவங்ககிட்ட அஃபிடவிட் எழுதி வாங்கணும். நாங்கள் இந்த கம்பெனியோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்க நாங்கள் வந்து விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஃபிடவிட் எழுதி வாங்கணும். அது ப்ரிப்பரேஷன் ஆஃப் பர்டிகுலர்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸோட பர்டிகுலர்ஸ், அவங்களோட அட்ரெஸ்ஸு, பேர், அவங்களோட டீட்டெயில்ஸு, ஃபோன் நம்பரு அதெல்லாமே கலெக்ட் பண்ணணும். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு டிரெக்டர்ஸ் யாரோ அவங்களோட டீட்டெயில்ஸு, பர்டிகுலர்ஸு, பேர், நேமு, அட்ரெஸ்ஸு, ஃபோன் நம்பர் அது எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஃபர்னிஷிங் வெரிஃபிகேஷன் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ், அதே போல் வந்து ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸு வெரிஃபை பண்ணதனோட ப்ரூஃபு. ஒரு இடத்துல ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த கம்பெனியோட ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸோட வெரிஃபிகேஷன் ப்ரூஃப். தென் பவர் ஆஃப் அட்டர்னி கம்பெனியோட அட்டர்னி ஒருத்தர், அதாவது லீகல் திங்ஸ் எல்லாம் டீல் பண்ணதுக்காக அட்டர்னி வச்சுருப்பாங்க. அந்த அட்டர்னியோட டீட்டெயில்ஸு, பவர், அவங்க என்னென்ன செய்யலாம், எது செய்யலாம் அப்படின்றது இத்தனை விஷயமும் செகண்ட் ஸ்டேஜில் இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னால் ப்ரமோஷன் ஆஃப் எ கம்பெனி. அடுத்து செகண்ட் ஒன் வந்து இன்கார்பரேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன். இது வந்து எல்லா டைப் கம்பெனிஸுக்கும் இந்த ரெண்டு ஸ்டெப்பும் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது கம்பெனிஸ்னால் வித் கேபிட்டல், வித்தவுட் கேபிட்டல்னு ஒரு கேட்டகரி நீங்கள் படிச்சிங்க. கேபிட்டல் உள்ள கம்பெனி, கேபிட்டல் இல்லாத கம்பெனி. கேபிட்டல் வித் கேபிட்டல் ஆர் வித்தவுட் கேபிட்டலாக இருந்தாலும் இந்த ரெண்டு ஸ்டேஜும் கம்பல்சரியாக இருக்கணும். அடுத்த ஸ்டேஜ் வந்து வித் கேபிட்டல் உள்ள கம்பெனிஸும் மட்டும் பண்ணால் போதும். அப்போ என்ன டைப் ஆஃப் கம்பெனியாக இருந்தாலும் இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டேஜும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகே, next 3 and 4th stage we will see in the next video. Thank you.